ஹலோ வெல்கம் ஐடியா கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம சாப்டர் 2 வந்து பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பெண்களுங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 2.8 பார்க்கலாம். பயிற்சி 2.8 அதில் இன்றைக்கி 9th சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? z = 2 - 2y எனில் ஆதியை பொறுத்து z-ஐ தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றினால் z-இன் மதிப்பை கீழ்காணும் தீட்டா மதிப்புகளுக்கு காண்க. அதாவது z = 2 - 2y ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிராஃபில் இருக்குது. 2 - 2y அப்படிங்கிறப்ப எங்கே வரும்? +2 - 2yங்கிறப்ப இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த டீட்டாவை வந்து π/3, இப்போ டீட்டாவோட வேல்யூ π/3 இப்படி இருக்கிறப்ப அடுத்து இப்படி கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸுங்கிறது இப்படி நமக்கு கடிகார திசைக்கு எதிர் திசையிலுங்கிறப்ப இந்த டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து சுற்றுறாங்க. தீட்டா = π/3ன்னு ஃபஸ்ட்டு சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் டீட்டாவோட வேல்யூ 2π/3ன்னு சுற்றுறாங்க. அடுத்து தீட்டாவோட வேல்யூ 3π/2ன்னு சுற்றுறாங்க. அப்படி சுற்றும்பொழுது z-இன் மதிப்பை தீட்டா மதிப்புகளுக்கு காண்க. அப்படி நம்ம சுற்றணும் அப்படின்னா நம்ம இந்த z வந்து இந்த இடத்துல 2 - 2yன்னு இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கேயெல்லாம் மாறி மாறி தீட்டா வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துல ரொட்டேட் பண்ணி கொண்டு போகும்போது என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இஃப் z = 2 - 2y அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபைண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் z by theta radians in the counter clockwise direction about the origin when theta = π/3, theta = 2π/3, theta = 3π/2. நமக்கு வந்து 2 - 2yன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம சுற்றுறோம். ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணும்பொழுது இந்த ரேடியன்ஸில் வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணுறப்ப நமக்கு இசட்டோட வேல்யூ என்னென்னவா மாறும் அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம், செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு தீட்டாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இந்த z இருக்குது பார்த்தீங்களா, 2 - 2y. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னென்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கிறத போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய டவுட்ஸு கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? z = r × cos θ + I sin θ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்மளுடைய போலார் ஃபார்மில் எழுதுகிறப்ப இப்படி தான் மாற்றி எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஆரையும் தீட்டாவையும் கண்டுபிடிச்சி நம்ம இதில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ r என்னன்னு கண்டுபிடிப்போம்? r = modulus of z. இதுதான் ஃபார்முலா. அதுக்கு என்ன ஃபார்முலா? √(x² + y²). போடுங்க. எக்ஸோட வேல்யூ இங்கே 2, ஒய்யோட வேல்யூ -2. ஸோ 2² + -2². அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆன்சர்? √2 2s are 4, அடுத்து 2 2s are 4. ஸோ 4 + 4 = √8ன்னு வரும். ஸோ √8ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2√2. 8க்கு நம்ம ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2√2 வரும். ஸோ r இங்கே வந்து 2√2 வரும். ஸோ r-ஓட வேல்யூ வந்து நம்ம 2√2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் வந்து 2 - 2y. கரெக்டுங்களா? ஸோ +2 - 2yங்கிறப்ப இந்த குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தீட்டா = -α. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா = α. ஸோ நமக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால தீட்டா = -αங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே சென்டென்ஸில் எழுதணும். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதுவோம்? 2 - 2y is lies on fourth quadrant. So theta = -α. 2 - 2y நான்காவது கால்பகுதியில் அமைவதால் தீட்டா = -α ஆகும். அவ்வளோதான். ஸோ டீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ டீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலா எழுதி நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா = tan inverse of modulus of y/x. இதுதான் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ tan inverse of
மாடுலஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ என்ன -2, எக்ஸோட வேல்யூ வந்து 2. கரெக்டுங்களா? 2 - 2y தான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே எக்ஸுங்கிறது 2, ஒய்ங்கிறது என்ன -2. அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணோன்னா வாங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2/2ங்கிறப்ப 2 கேன்சல் ஆயிரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் -1 அப்படின்னு இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் -1னாலும் மாடுலஸ் ஆஃப் +1னாலும் அந்த மாடுலஸ்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கும்போது வெறும் +1 தான் எடுக்கும். ஸோ மைனஸுங்கிறது மாடுலஸ்லேருந்து எடுக்கும் பொழுது நம்ம பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் +1 வந்துடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஆல்ஃபாவோட எந்த வேல்யூக்கு வந்து டேனோட வேல்யூ வந்து π/4 அப்படின்னு சாரி டேனோட வேல்யூ 1 வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எந்த ரேடியண்ட்டில். ஸோ tan π/4 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. சரிங்களா? ஸோ tan π/4ங்கிறது 1. ஸோ π/4 அப்போ இந்த பக்கம் வச்சுக்கோங்க, டேன் இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து நம்ம π/4 அப்படின்னு எழுதலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு π/4. ஸோ நமக்கு டீட்டாங்கிறது என்னென்னா மைனஸ் ஆல்ஃபா இந்த குவாட்ரண்ட்டில். ஸோ டீட்டா equal to minus alpha equal to minus π/4 தான் நம்மளுடைய டீட்டா. ஓகேங்களா? மைனஸ் ஆல்ஃபா. ஸோ மைனஸோட மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் π/4. ஸோ நமக்கு இப்போ ஆர் வந்து என்ன கிடச்சிருக்கு? 2√ன்னு கிடச்சிருக்கு. தென் ஆல்ஃபா வந்து minus π/4ன்னு கிடச்சிருக்கு. இது ரெண்டத்தையும் நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், r into cos of -π/4 + I into sin of -π/4. இந்த இடத்துல நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா cos of -θ அப்படின்னா ப்ளஸ் cos θ. சரிங்களா? ஆனால் sin of -θ அப்படின்னா -sin θன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2√2 அப்படியே இருக்கும், அதை வச்சுக்கிறேன். தென் cos of -π/4ங்கிறப்ப -cos π/4. தென் ப்ளஸ் இருக்கட்டும், இது நம்ம கடைசியாக போடுவோம். சைன் ஆஃப் -θங்கிறது -sin θ. ஸோ சைன் ஆஃப் -π/4ங்கிறது ஸோ -sin θங்கிறப்ப மைனஸ் வெளியில் வந்துடும். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆகும். அதனால் நான் மைனஸ் போட்டேன். தென் I into sin of π/4. ஓகே. தென் cos of π/4 minus I into sin of π/4 வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. ஓகே. cos π/4ஓட வேல்யூ என்ன, sin π/4ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம போடணும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஆரோட வேல்யூவையும் இப்போ நம்ம நமக்கு கிடைச்ச வந்து தீட்டாவோட வேல்யூவையும் நம்ம இப்போ அப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது cos of -π/4 + I into sin of -I/4 நம்ம எப்படி எழுதலாம்? e⁻−I into π/4. அப்போ e⁻I⁻θ ஃபார்முலா இருக்குல்ல, e⁻I⁻θ ஈக்குவல் டு cos θ + I sin θ. இந்த ஃபார்முலாவை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இந்த டேர்முக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த டேர்முக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ z ஈக்குவல் டு 2 - 2y ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு இப்போ e⁻I⁻θன்னு நம்ம வந்து இந்த டேர்மை எழுதலாம்னு சொன்னேன். cos θ + I sin θ. இங்கே தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? -π/4. அப்போ 2√2 இன்ட்டு e⁻−I⁻4. கரெக்டுங்களா? ஸோ π/4 I வந்து பாசிட்டிவ் தான், பட் தீட்டா -π/4ங்கிறதுனால -I⁻4 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய z. ஓகேங்களா? z ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு e⁻−I⁻4. ஸோ இந்த இசட்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து இசட் நம்ம வந்து எதில் கண்டுபிடிச்சிருக்கோம்? போலார் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணி யூலர்ஸ் ரூலில் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தீட்டாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க தீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா π/3. ஸோ தீட்டா ஈக்குவல் டு π/3 எனில் if theta equal to π/3 ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ தீட்டாவோட வேல்யூ π/3 அப்படின்னா z equal to 2√2 இன்ட்டு e⁻−I into π/4 இன்ட்டு e⁻I into π/3. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இந்த π/3 வந்து இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம தீட்டாவை வந்து எழுதுவோம் அப்படின்னா cos of π/3
ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் பை பை த்ரீ. இதுதான் இதோட இது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் I இன்ட்டு பை பை த்ரீன்னு எழுதலாம். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இ பவர் மைனஸ் I இன்ட்டு பை பை ஃபோர் இந்த இசட்டோட டேர்ம் எழுதிட்டு, ஸோ தீட்டாவோட வேல்யூ பை பை த்ரீனா நமக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, அப்போ தான் வந்து எனக்கு இ பவரில் இருக்க ரெண்டு டேர்ம் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது பவரை நம்மளால் கூட்டிக்க முடியும். அந்த கான்செப்டை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2√2 இன்ட்டு இ பவர் ஐ வந்து ரெண்டுத்துலேயே காமனாக இருக்குது. ஸோ ஐயை நான் வெளியில் எடுத்துடுறேன். மிச்சம் என்ன இருக்குது? மைனஸ் பை பை ஃபோர் இருக்குது, ப்ளஸ் பை பை த்ரீ இருக்குது. ஸோ பை பை ஃபோரையும் பை பை த்ரீயையும் நம்ம இப்போ சுருக்க போகிறோம். சுருக்குவோம் வாங்க. ஸோ நமக்கு இப்போ என்ன இருக்கும்? 2√2 வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? இ பவர் ஐயும் அப்படியே இருக்கும். ஸோ 2√2 அப்படியே இருக்குது, இ பவர் ஐயும் அப்படியே இருக்குது. ஸோ பை பை த்ரீ மைனஸ் பை பை ஃபோர் இப்படி தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். நான் 4 பை மைனஸ் 3 பை பை 12. அப்போ பை பை 12ன்னு ஆன்சர் வரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்க ஆன்சர் பை பை 12. இதுதான் தீட்டாவோட வேல்யூ வந்து இப்படி இருக்கும்பொழுது இசட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ தீட்டாவோட வேல்யூ பை பை த்ரீன்னு முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது நமக்கு தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3, தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3 எனில், ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 2 பை பை 3னா நம்ம இதே ஈக்குவேஷன் இசட் இருக்குது பார்த்தீங்கல்ல, ஸோ இதோட வந்து இ பவர் I இன்ட்டு 2 பை பை 3யை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இசட் ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு இ பவர் மைனஸ் I இன்ட்டு பை பை ஃபோர் இன்ட்டு இங்கே 2 பை பை 3 வந்து நமக்கு தீட்டா. ஸோ இ பவர் I இன்ட்டு 2 பை பை 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அவங்க மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2√2 அப்படியே இருக்கும். தென் இ பவர் இந்த இடத்துல ஒரு ரூல் சொன்னேன்னா இ பவர் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு இ பவர் ஒய் அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு அதே தான் இங்கேயே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இ பவர் ஐயை நான் காமனாக எடுத்துட்டேன். ஸோ மைனஸ் பை பை ஃபோரு ப்ளஸ்ஸு 2 பை பை 3 நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ மைனஸ் பை பை ஃபோரு ப்ளஸ் 2 பை பை 3 நம்ம சுருக்க போகிறோம். ஸோ 2 பை பை 3 மைனஸ் பை பை 4. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ சுருக்குவோம். 8 பை மைனஸ் 3 பை by 12. 8 pi minus 3 pi by 12 ஆன்சர் வருது. ஸோ 8 pi minus 3 pi நமக்கு என்ன கிடைக்கும்? 5 pi. ஸோ 5 pi by 12. ஸோ இப்போ நமக்கு பவரில் என்ன கிடச்சிருக்கு? இ பவர் ஐ இன்ட்டு 5 pi by 12. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து மூணாவது நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பை பை 2. ஸோ அதை நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மூணாவது நம்ம கொடுத்துருக்கிறது வந்து தீட்டா ஈக்குவல் டு 3 பை பை 2 எனில் இஃப் தீட்டா ஈக்குவல் டு 3 பை பை 2 அப்படின்னு என்ன ஆகும்? இசட் ஈக்குவல் டு 2√2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ இன்ட்டு பை பை 4 அப்படியே இருக்குது இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு என்ன வேல்யூ? நம்ம 3 பை பை 2 நம்ம வந்து ஆட் பண்ணோம். அவ்வளோதான். ஸோ இ பவர் ஐ இன்ட்டு 3 பை பை 2. ஸோ இப்போ நம்ம பவரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ 2√2 அப்படியே காமனாக இருக்குது, இ அப்படியே இருக்குது, ஐயை நான் காமன் எடுத்துட்டேன். இந்த இடத்துல மைனஸ் ஐ இன்ட்டு பை பை 4. ஸோ மைனஸ் வந்து காமன் எடுக்கலை, நான் வெறும் ஐயை மட்டும் எடுத்துருக்கனால இந்த இடத்துல மைனஸ் பை பை 4 ப்ளஸ்ஸு 3 பை பை 2 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வாங்க இதை நம்ம திரும்ப சுருக்குவோம். 3 பை பை 2 மைனஸ் பை பை 4. வாங்க 8 பை மைனஸ் 2 பை பை 12. சாரி 8. சரிங்களா? 8 பை மைனஸ் 2 பை 4 ரெண்டா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 8 வரும். ஸோ இப்போ மேலே 10 8 மைனஸ் 2 பை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சாரி இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். 4 into 3 12 பை 8 பைன்னு போட்டேன். சாரி. ஸோ 12 பை மைனஸ் 2 பை. ஸோ 12 பை மைனஸ் 2 பைங்கிறப்ப நமக்கு 10 பை வரும் டிவைடட் பை 4 ரெண்டா 8. ஸோ 4 ரெண்டா 8 ஐ ரெண்டா 10. ஸோ 5 பை பை 4ங்கிறது நமக்கு ஆன்சராக வருது. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? 2√2 இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு மைனஸ் சாரி ப்ளஸ் 5 பை பை 4 தான் ஆன்சர். ஸோ ப்ளஸ் 5 பை பை 4 ஏன்னா 10 பை மைனஸ் 2 பைங்கிறப்ப
நமக்கு ப்ளஸ் 10 பை தான் வரும். ஸோ 5π/4 இதோட ஆன்சர். அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இசட்டோட வேல்யூ θ = 3π/2ன்னு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 3 இசட் இருக்குது, நம்ம 3 θ இருக்குது. இந்த 3 θவையும் கண்டுபிடிச்சி 3 θக்கும் வந்து கரஸ்பாண்டிங் இசட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி போலார் ஃபார்மில் இருக்கிறத வந்து யூலஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும். மாற்றி வச்சுட்டு இதில் வந்து இப்போ θவோட π/3 அப்படின்னா e⁻i⁻3 இதோட மல்டிப்ளை பண்ணணும். θவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 2π/3னா இதோட வந்து நமக்கு கிடச்சிருக்க இசட்டோட e⁻i×2π/3 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். பெருக்கணும் அப்படின்னா பவர் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு எல்லா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதையும் கண்டிப்பாக வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.